நான் வந்து இப்ப கேரியரை பார்க்கணுங்கிறான். பழைய காலத்துல அம்பாசிடர்னு ஒரு கார், அதுக்கு கேரியர்னு உண்டு. கேரியர் டிக்கி எல்லாம் உண்டு அதுக்கு. நீங்க 50 வருஷம் முன்னாடி சொல்லும் போது ப்ராப்ளம் இருந்தது. எல்லாருமே கஷ்டத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வெளியில வந்து படிச்சு குடும்பத்தை ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப அப்படிலாம் இல்லை. ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கா, அப்பா அம்மா சம்பாதிக்கிறா, குழந்தைகளும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறது பெருசா. இப்ப என்ன இருக்கு, வேலைக்கு போனா அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சுதான். ஏன்னா வேலை எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும். நான் இப்பதான் ஸ்ட்ராங்கான வேலையே கிடையாது. எந்த வேலையுமே நித்தியகண்டம் பூர்ணாயுசு தானே. அப்படி இருக்கிறத நீங்க என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் வந்து நான் எங்க தாத்தா ரொம்ப அழகா சொல்லுவேன். நான் வேலைக்கு போகணும் எங்க தாத்தா சொன்ன போது 1960 அவர் சொன்னார். அப்ப சொல்றார் நான் வேலைக்கு போகணுங்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறோங்களாம். இது எங்க இருந்து வந்தது புத்தின்னு தெரியல. இன்னைக்கு இதே அப்ப அந்த காலத்துல எல்லாம் நதி குறவர்கள் இது மாதிரி எல்லாம் உண்டு. நிறைய பேர் இருப்பா, தம்மங்குத்தாடி இவாள்லாம் இருப்பா. இவாள்லாம் கல்யாணம் பண்ணி சௌக்கியமா இல்லையா, அவனா இல்ல வேலைக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டானா சௌக்கியமா? எல்லா கிராமத்துல இன்னைக்கு அப்படிதானே இருக்கும். எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு முதல்ல அதுவே பைத்தியக்கார கான்செப்ட். படிச்சு வேலைக்கு போனோம்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டோம்னா அப்புறம் பாக்கி உலகத்தோட இயக்கம் எப்படி இருக்கும்? எல்லாருமே என்ன தேவையோ, யாருக்கு என்ன வருமோ. இன்னாரு என்னதை செய்யணும்னா நான் சொல்லல. எனக்கு நான் இன்னும் சொல்ல போனா இப்ப நான் வந்து இங்க இருந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு நான் விவசாயம் பண்றேன். எங்க அதுக்கு சமையலுக்கு தேவையா உள்ள கரிகாலாம் நான் தான் போடுறேன். இன்னும் தீட்சிதர் ஆமா, அங்க இடம் இருக்கு, எனக்கு சௌகரியம் இருக்கு, நான் ஒரு ஃபெர்டிலைசர் இல்லாம இது இல்லாம நான் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதை இன்னார்தான் செய்யணும்னு எங்கேயாவது இருக்கான்னு அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி எதுவுமே கிடையாது. எந்த தொழிலா இருந்தாலும் யார் வேணாலும் செய்யலாம். அவாவாளுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யணும், ஈடுபாடோட செய்யணும். இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. வேலைக்கு போறதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சா அப்படிலாம் அது தெரியறதே. மேல மேல படிப்பு ஏற ஏற ஹோப்பு குறைஞ்சுட்டே வருதே. ஹோப்பே இல்லையே. அப்ப நாம தயார் பண்ணும் போதே குழந்தைகளை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி சுயசார்போட இருக்கிற மாதிரி தயார் பண்ணணும் குழந்தைகளை. என் குழந்தைகள் அப்படிதான். நீ வேலை இருக்கு வேலை இல்லை. இன்னொரு எங்க தாத்தா சொல்லுவார், எங்க படிப்புக்கும் உங்க படிப்புக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போவார். நாங்க படிக்கிற காலத்துல நாளைய பத்தி நாங்க கவலைப்பட்டதே கிடையாது. இன்னைக்குமே வைதிகா, இப்ப இன்னைக்கு வைதிகம் வரும், நாளைக்கு வராது. நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. வைதிகம் என்ன 1 வருஷம் ப்ரோக்ராம் கேலண்டர் அடிச்சு கொடுப்பாங்க. இருந்தா இருக்கும், இல்லாம போனா போகும். யாராவது ஒத்தராது கவலைப்பட்டிருக்கோமோ? அன்னைக்கு கூலி வேலை செய்யற வயரா கவலைப்படுறாரு. அந்தந்த தொழில் செய்யற வந்தா செய்வோம். கிராமத்துல ஒரு வச்சனம் உண்டு, வந்தா குடிச்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா கரைச்சு குடிப்போம். அந்த மாதிரி வாழ பழகிக்கணும். இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு மாட்டி விட்டு குழந்தைகளை, இந்த குழந்தைகள் ரொம்ப சௌக்கியமா இருந்தா அதுக்காக சொல்ல வரேன். தயாசராஜரிஷி சுதோபிராமயா சமே இவானே உத்தமராஜ கன்யயா அதீவ ராம சுசுபேதிகாமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரஹ. அதுக்கு அடுத்தது அயோத்தியா. இதோட பாலகாண்டம் முடிஞ்சு கொடுத்து அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிக்கிறார்கள் லவகுஷர்கள். பிரார்த்திச்சன் என்ன காரணம்னா, ஒரு சிஸ்டம் ராமாயணத்துல சொன்னா பாலகாண்டம் மட்டும் தனியா சொல்லலாம். அயோத்தியா காண்டம் ஆரம்பிச்சுட்டா பட்டாபிஷேகம் சொல்லிதான் நிறுத்தம். இது ஒரு தர்மம். நான் நான் சொல்லல, நான் ஏதாவது இப்ப கும்பகோணம் ராமசுவாமி கோவில்ல சொல்றேன். வருஷா வருஷம் ஒரு காண்டம் அந்தந்த வருஷம் பட்டாபிஷேகம் சொல்லி முடிச்சுக்குவேன். ஏன்னா நாளை என்றார் யாரே கண்டார், ராமர் காட்டுக்கு போனார்னு சொல்லி விட்டுட்டு நிறுத்தக்கூடாது. அந்த கதை முடியறதே பட்டாபிஷேகம் சொல்லிவிட்டு தான் நிறுத்தணும். ராமர் திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறுத்தணும். இது ராமாயணத்துக்கு உள்ளதான ஒரு தர்மம். அது அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறாள். கல்யாணத்துக்கு வந்த யுதாஜித்துங்கிற தாய் மாமா பரதனையும் சத்ருகுணனையும் அழிச்சுன்னு போனான்னு திரும்ப ஒரு தடவை சொல்றார். ஏற்கனவே பாலகாண்டத்துல ஒரு தடவை சொல்லியாச்சு. அயோத்தியா காண்டத்துல ஏன் ஆரம்பிக்கிறதே கச்சதா மாதுல குலம் பரதேன ததா நகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா நீத பிரீத்தி புரஸ்கிருதா. 2வது தடவை ஏன் சொல்றாருன்னா, நமக்கு மனசுல பதிய வைக்கிறார்.
மேல இந்த அயோத்தியா காண்டத்துல நடக்க போற கதைக்கும் பரதனுக்கும் சம்பந்தம் கிடையாது. பரதனை சம்பந்தப்படுத்தி பேசாதீங்கோ. பரதன் சொல்லிதான் கைகை கேட்டிருப்பாள்னோ, பரதன் சொல்லிதான் கைகை கேட்டாள்னோ சொல்லாதீங்கோ. இந்த பரதனுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் அம்மா பண்ண கூத்தது. பகவான் அவன் கிளம்பி போயிட்டான். 12 வருஷம் பகவான் இருந்து அவரோட குணங்கள்லாம் வர்ணிக்கிறார். பிரசாந்தாத்மா, ரொம்ப அமைதியா இருப்பான் பகவான். பிரசாந்தின்னா கண்ண முடிவு மூக்க பிடிச்சு உட்கார்ந்துக்கிறது இல்ல, புலன்கள் பறக்காம இருக்கிறது. நமக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் உட்காந்து வச்சாலே ஒரு நிமிஷத்துக்குள்ள செல்ல எப்படிங்கிறோம் நோன்றோம். இப்ப இந்த கதையில உள்ளவாளுக்கு மனசு எப்படி பறக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இந்த பூமாலையை நான் யார் முன்னாடியாவது வச்சுட்டு கதையை முடிச்சேன்னா முடியறதே பார்த்தா அட்டோத்திரம் பண்ற மாதிரி பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த லெவல்ல தான் அவளோட மனசு இருக்கு. பேசாம இருக்கணும். எங்க இருந்தாலும் புலன்கள் அடங்கணும். சதுநித்தியம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம், எப்போதும் சாஃப்டா தான் பேசுவார். யாராவது கத்தி பேசினா ராமர் பதில் சொல்ல மாட்டார். உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியது. ஏன் கத்தரவனுக்கு சுவாதீனத்திலிருந்து அவன் கத்தல. அப்ப நாம பேசினா அவனுக்கு புரியாது. கத்தினா கத்திட்டு போட்டோன்னு பேசாம இருக்கு. கத்தி முடிச்ச பிறந்தான் சொல்லுவேன். யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சா வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார். எத்தனை இடைஞ்சல் பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்க மாட்டார். உபகாரம் பண்ணினா மறக்க மாட்டார், அபகாரம் பண்ணினா மறந்துடுவார். எவ்வளோ பெரிய பிஸியான டயமா இருந்தாலும் மகான்கள் பெரியவர்கள் யாராவது வந்தா அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுக்காம இருக்க மாட்டார். இது மாதிரி புத்திமான், ரொம்ப புத்திசாலி, மதுரா பாஷி. யார்கிட்ட பேசினாலும் நாம பேசுற வார்த்தைகளால அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கிற மாதிரி உள்ள வார்த்தையை தான் பேசுவேன். அவளுக்கு வருத்தவர் அப்படிலாம் பேச முடியுமான்னா, நான் கதை முடிஞ்சு அன்னைக்கு காத்தால கதை முடிஞ்சு குரோம்பேட்டை போறேன்னு வச்சுக்கோங்களேன். தீட்சிதரையே பார்த்து போகும்போதுனா அது நியாயமான விஷயம். நான் எத்தனை மணிக்கு போவேன்னு கேட்பா என்கிட்ட. இங்கேருந்து என்ன ஒரு 1/2 மணி நேரத்துல எல்லாம் போயிடுவேன், 3/4 மணி நேரத்துல போயிடுவேன் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, அப்படிலாம் போக முடியாது, ஒரே டிராபிக்கு. உன்னை யாராவது கேட்டால போற எனக்கு தெரியாத, ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. இது மாதிரி ஒருத்தர் சொல்றதே அதுக்கு அவளுக்கு எதிர்மறையா சொல்றது, அவ மனசை பதப்பதைக்க வைக்கிறது, பயப்படுற மாதிரி பேசுறது, இதை முதல்ல விட்டுடணும். நம்மளை கேட்கவே இல்லை, நாம போகவே போறதில்லை. கேட்டாலே ஜாகிரதையான பதில் சொல்லணும். எதை சொன்னாலும் இது மாதிரி அச்சான்யமா சொல்றது. நான் இது மாதிரி இந்த காரியம் பண்ணலாம், அங்கெல்லாம் போயிடாதீங்கோ, அந்த காரியங்கள்லாம் பண்ணாதீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது. அதுக்குதான் ரொம்ப கோபம் வருது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் பேசுறது. நாம பேசினா அந்த வார்த்தைகளால அவ மனசு வருத்தமே படக்கூடாது. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. சில பேரை பார்த்தோம்னா நம்ம அதுக்கு எதிர்த்த பிளாட்ல இருப்பார். அமெரிக்கா போவார். அமெரிக்கா போன உடனே நம்ம ஆத்துக்கு ஒண்ணும் அங்க இருப்பா. மாமா ஒரு ஊறுகாய் பண்ணி தரேன், புளிக்காய்ச்சல் பண்ணி தரேன், அதை கொண்டு தரையலா அப்படின்னு சொன்னா சரிம்பர். அனுப்பிச்ச உடனே அவர் போயிட்டு வந்த உடனே நேர வருவார் நம்ம ஆத்துக்குள்ள. வந்த உடனே குழந்தை எல்லாம் எப்படி இருக்கா, எல்லாரும் போயிட்டு வந்தேன், எல்லாம் சௌக்கியமா இருக்கான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, சௌக்கியமா இருக்கா அப்படின்னா நமக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் போனேன், அந்த சமயத்துல உங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஏதோ மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா, என்னடி பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஏதோ சின்ன ப்ராப்ளம்னு சொன்னா, என்னடி எனக்கு தெரியல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். போன் பறக்கும். என்னடி ப்ராப்ளம்னா, நீ ஒரு பைத்தியத்தை அனுப்பிச்சியா, அதுதான் ப்ராப்ளம் பாவ. அங்கேருந்து உன்னை யார் புலிக்காய்ச்சல் கேட்டா, ஊடுவா கேட்டா, அது உட்காந்துன்னு நாங்க அவசரமா ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கோம், நகர மாட்டேங்கிறது. இது மாதிரி நாம என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எதுக்கு பேசுறோம், இது தெரிய வேண்டாம. ஒருத்தர் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசவே கூடாது. மதுரா பாஷி, பூர்வ பாஷி. அடுத்த விஷயம் சொல்றேன். ரோட்ல நடந்து போறோம்,
நமக்கு தெரிஞ்சவா வரா. இந்த சைடு நாம போறோம், அந்த சைடு நாம வரா. அந்த சைடு நாம வரத்த சில பேருக்கு சில துருப்புணம் உண்டு. நாம முதல்ல பேசட்டும்னு அவன் நினைப்பான். அதனால என்ன பண்ணுவான், பார்க்காத மாதிரி இப்படி அந்த பக்கம் பார்த்துன்னு போவான். உடனே நமக்கு கோபம் வரும். முதல்ல பார்த்துட்டு அப்புறம் பார்க்காம போறதுனால நாம ஏன் பேசணும்னு சொல்லிட்டு நாமும் திரும்பிப்போம். இப்படியே 5 வருஷம் ஓடி போயிடும். ஒரு சண்டை கிடையாது. ராமர் என்ன பண்ணுவார், அந்த பக்கம் திரும்பி நான் அவரை கூப்பிட்டு ஹலோ சார் சௌக்கியமானு கேட்பார். பூர்வ பாஷி, முன்னாடி பேசுறேன். பேசிட்டா ஐயோ இவரை போய் தப்பா நினைச்சவேன்னு தான் தோணும். சௌக்கியமா இருக்கலாம், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அந்த விரோதம் வரா மாதிரி அதை கிரியேட் பண்ணவே கூடாது. பூர்வ பாஷி பிரியம்பதா, நாம பேசினா இனிமையானதுதான் பேசணும். வீரியவான் நச்ச புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பதா வீரியவான் நச்ச வீரியேன மகதாஸ்வேன விஸ்மிதா. எவ்வளோ பெரிய பராக்கிரமம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், அறிவு இருந்தாலும், அதனால ஒரு நாளைக்கும் ஒரு காலத்திலையும் ராமன் ஆணவத்தை அடைஞ்சதே கிடையாது. எதுவுமே மாறு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை விட ஒரு ஆள் மேல உண்டு எப்போதுமே. நீங்க தான் டாப்னு நினைக்கவே வேண்டாம். திறமைய பகவான் ஒத்தற்றையே கொடுத்துடுறதில்ல, உலகத்துல பிரிச்சுதான் கொடுக்கலாம். அந்த திறமையை மதிக்க தெரியும். நமக்கு தெரியாத ஒரு இவனுக்கு என்ன தெரியும்னு நம்ம நினைப்போம். அபூர்வமா இருக்கும் ஒரு விஷயம் அவன் சொல்றது. ஒரு உதாரணம் சொல்றேன். திண்டுக்கல்ங்கிற ஒரு கதைக்கு போயிருந்தேன். ஒரு கோனார் ஒருத்தர் இளநி கொண்டு கொடுப்பார் தினம், நான் குடிக்கிறது. அவர் இளநி வியாபாரம் பண்றவர். அதுல தர்மம். போறதுக்கு முன்னாடி 10 மணிக்கு ஒரு இளநி கொடுப்பார். நான் சொல்ற காலத்துல இளநி 6 ரூபா, 6 ரூபாயும் 7 ரூபாயும். நான் சொல்றது 86, 90 அந்த பீரியட் இல்லை. பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டார். இல்ல சாமி, நான் நீங்க கதை சொல்றவங்க யார் வந்தாலும் நான் கொடுப்பேன், தினம் ஒரு இளநி கொண்டு கொடுத்துட்டு போவேன், அது என்னோட ஒரு தர்மம். அதுவாது நான் பண்றேனே, நான் என்ன உங்களுக்கு என்ன பெருசா சம்பாவனையா பண்ண போறேன் அப்படிங்கிறத எனக்கு கண்ணுல கண்ணீர் வரும். அங்க ராத்திரி கதையில நடக்கிறதே பார்த்தா சௌராஷ்டிர ஜனங்கள் தான் வருவா, பிராமணாலே வரமாட்டா. ஒருத்தர் 2 பேர் தான் அபூர்வமா பிராமணா இருப்பா. அப்பயே நான் ஒரு நாளைக்கு கோனார்ட்ட கேட்டேன், இங்க பிராமணாலாம் ஏன் கதைக்கு வரதில்லை? இங்க பிராமணாலே கிடையாதுன்னாரு. இந்த ஊர்ல ஜாஸ்தி, ரொம்ப குறைச்சல் சாமி. ஏன்னா இங்க நதி இல்லையே சாமி, பிராமணர்கள் எப்படி தங்குவார்கள்? எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. பிராமணர்களுக்கு முதல்ல ஆச்சாரமா இருக்கணுமே, நதி வேணுமேன்னு அவர் சொல்றார். அவர் சொன்னப்புறம் தான் அந்த ஆங்கிலேயே நான் யோசனை பண்றேன். கேவேரி தீரம், தாமிரபரணி தீரம்னு இத்தனை கிராமம் ஏன் அமைஞ்சுது? பாலாறு கரை கவனிச்சு பார்த்தேன்னா அப்புறம் அந்த நாகரிகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடங்கள்ல மட்டும் ஏன் அமைஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணினா இதுதான் காரணம். ஸ்நானத்துலதான் ஆரம்பம் நம்மளுடைய அனுஷ்டானம். அப்ப எல்லாருக்கும் பகவான் ஒரு திறமையை கொடுத்துருக்கான். அதை எடுத்துக்கிறதுக்கு தெரியணும். உனக்கு என்ன தெரியும்னு நினைச்சிடக்கூடாது. காலத்துக்கு வசப்பட மாட்டான் பகவான். சம்பாதிக்கிறதே ரொம்ப கெட்டிக்காரத்தனமா சம்பாதிப்பார். ஆயகர்மன் யுபாயஜ்ஞா, இதெல்லாம் நான் பிரமிச்சு போனேன். நான் அரசியல் பேச மாட்டேன், அரசியல் பேசணுங்கிறது எனக்கு எண்ணம் கிடையாது. ஆனா ஜனங்களுக்கு அது நாலெட்ஜுக்கு வரணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த கொரோனா தோணும், இந்த கொரோனா வந்த சமயத்துல ரெவென்யூ முழுக்க நின்று போகுமோ? அதுதானே நியாயமானது. உலகம் முழுக்க அப்படித்தானே ஆச்சு. நம்ம தேசத்துல எப்படி இருந்தது ரெவென்யூ? மாச ஜிஎஸ்டியோட அளவு தெரியுமா? இருக்காது 120 லட்சத்துக்கு மேல, 120 லட்சம் மேல மாச ஜிஎஸ்டி, 120 லட்சம் கோடிக்கு மேல. இந்த கொரோனால இது எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா அந்த யோஜனை பண்றவா தான் ராஜன். அதுதான் விஷயம். அந்த யோஜனை பண்ணிட்டே இருக்கணும். எப்படி பண்ணினா ஹிம்சை பண்ணக்கூடாது ஜனங்களை, அதே சமயம் மிருதுவா எடுக்கணும். ராமர் அவ்வளவு வெட்டிக்காரர். இன்கம்ல சந்திருஷ்டம் விய கர்ம விதி, செலவை பார்த்துதான் பண்ணுவார். 1 ரூபா கூட அவர் நாலெட்ஜுக்கு இல்லாத செலவே ஆகாது. இதை நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சம்பாதிக்கிறது சாமர்த்தியம் இல்லை, சம்பாதிக்கிறது அதிர்ஷ்டம். அந்த பணத்தை ரட்சிக்கிறது தான் சாமர்த்தியம். அனாவசியமா பணத்தை அது ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லை.
நாளைக்கு பணம் வரும்னு இன்னைக்கு செலவழிக்கிறவன போல முட்டாள் உலகத்துல கிடையவே கிடையாது. நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லாம் இன்கம் வரும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறான் பார்த்தீங்களா, ஓம் சரியா போச்சதோட அந்த தப்பே பண்ணக்கூடாது. நாம கையில இருக்கணும், அதை வச்சுட்டுதான் விவகாரம் பண்ணணும். பிளான் பண்ணி இதுன்னா குடும்பத்துக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சாணக்கியரோடது நீதி சாஸ்திரங்கள்ல உள்ளது. இதெல்லாம் ஃபண்ட்ஸை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிறதுக்கு கோடி புஸ்தகம் இருக்கு நம்ம ஹிந்து மதத்துல. என்ன மாதிரி எல்லாம் நிர்வாகம் பண்ணணும், இந்த பணத்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் பிரிச்சு செலவழி. ஒரு சம்பாத்தியத்துல 6 அல்லது 10 பண்ணி அதுல ஒரு பாகம் தான் கரண்ட் செலவே பண்ணலாம் நாம அப்படிங்கிறது. மிச்சதெல்லாம் இன்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அதெல்லாம் கரெக்டா பண்ணுவார், காலத்துக்கு வசப்பட மாட்டார். இத்தனை விசேஷங்கள்லாம் சொல்லி இப்பேற்பட்ட குண சம்பத்தோட உள்ள ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பூமி தேவி ஆசைப்பட்டா. தமேவம் விரத சம்பன்னம் அப்பிரதிருஷ்ய பராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயதமேதினி. பகவானுக்கு 2 தேவிகள், ஸ்ரீதேவி பூதேவின்னு. ஸ்ரீதேவி கல்யாணம் சீதா கல்யாணம், அதுக்கு அடுத்தது பூதேவி கல்யாணத்தை சொல்றார். பூமி தேவி ஆசைப்பட்டாள்னா என்ன அர்த்தம்? பூமிக்கு யார் கணவன்? ராஜா. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் ஆசைப்பட்டான். தசரதனுக்கு அந்த ஆசை என்னவா வந்தது அப்படின்னா, வால்மீகியே தசரதனே அவன் வாயினால சொல்றான். ஒரு நாளைக்கு சபைக்கு கிளம்புறதே கண்ணாடி முன்னாடி அலங்காரம் பண்ணி பாக்குறது அவனுக்கு வயசான தோற்றம் வந்தது தெரிஞ்சுது. அதனால இனிமே நாம பதவியில இருக்க வேண்டாம், நம்ம ராமருக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் நினைச்சான். இதுல ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன். என்ன யார் எந்த கொம்பனாலும் என்ன அசைக்க முடியாதுங்கிற பத்தியில அவளுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு சொல்றேன். இந்த ராவணனோட வதத்துக்கு எது காரணம் அப்படின்னு எடுத்தா இந்த தசரதனோட ஜடதான் வரும். தசரதன் காதுல நிற இருந்தது, காதோரம் உள்ள ஜட முடியெல்லாம் நரைச்சு போயிருந்தது. இதுதான் ராவணன் சாகறதுக்கு காரணமே. என்ன சார் சொல்றேன்னா, தலை நிறைச்சதுனாலதான் பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணினா, பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணதுனாலதான் கைகேயி வரம் கேட்டா, கைகேயி வரம் கேட்டதுனாலதான் ராமர் காட்டுக்கு போனா, ராமர் காட்டுக்கு போனதுனாலதான் ராட்சசாலோட பிரச்சனை வந்தது, ராட்சசாலோட பிரச்சனை வந்ததுனாலதான் சீதையை கொண்டு போனா, சீதையை தூக்கின்னு போனதுனாலதான் ராவணனை வதம் பண்ணினார் பகவான். ராவணனை வதம் பண்றதுக்கு காரணம் எது? சீதையை தூக்கின்னு போனது. சீதையை தூக்கின்னு போனதுக்கு காரணம் எது? ராமர் காட்டுக்கு வந்தது. காட்டுக்கு வந்ததுக்கு காரணம் எது? கைகேயி வரம் கேட்டது. கைகேயி வரம் கேட்டதுக்கு காரணம் எது? ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் மனசுல ஆசைப்பட்டது. தசரதன் ஆசைப்பட்டதுக்கு காரணம் எது? அவன் நிறைச்ச முடி. இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல முடியுமா? எங்க ஆரம்பிச்சு எங்க போய் அழிக்கிறது பாருங்க. அதுக்காக சொல்ல வரேன். இதுதான் உலகத்தோட கனெக்டிவிட்டிங்கிறது. சபையில உட்கார்ந்துன்னா பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா. வெண்கொடை ராஜாக்கள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு மேல கொடை இருக்கும், வெண்கொடை, வெண்பட்டில் இருக்கும். அந்த வெண்கொடையில உட்கார்ந்துட்டே என் உடம்பு பொதுவா வெயில்ல இருக்கணும், ரொம்ப வெயில்லையும் இருக்கக்கூடாது. சாஸ்திரம் அது. நமக்கு வெயில்லையும் இருக்கணும், ரொம்ப வெயில்லையும் இருக்கக்கூடாது. ரொம்ப வெயில்ல இருந்தா வார்த்தக்கியம் வரும். வயசு நடக்கிறது இருக்கு பாருங்க. இவா சொல்ற மாதிரி நடந்தா கழுத்துல சீக்கிரமா வந்துடும். ஒரு நாளைக்கு நான் 5 கிலோமீட்டர் நடக்கணும். நடக்கணும், நாள் முழுக்க நடக்கணும், பிரிச்சு நடக்கணும். நாள் முழுக்க ஒரு 10,000 ஸ்டெப்பு 15,000 ஸ்டெப்புன்னு வச்சுக்கணும். பக்கத்துல போனா கூட நடந்துதான் போகணும். இவா சொல்ற மாதிரி வீச்சு வீச்சு வீச்சுன்னு போனா பெரிய ப்ராப்ளம். அதுவே வார்த்தக்கியம் வரும்னு இருக்கு. கிழத்தன்மையை கொண்டு விட்டுவிடும் சீக்கிரமா. நான் இது மாதிரி கொடையில உட்கார்ந்துட்டே எனக்கு கிழத்தன்மை வந்துடுச்சு. அதனால என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஜனங்கள் எல்லாரும் இருக்கா, உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, இது ஜனநாயகம் இல்லை, இது குடியரசு இல்ல, முடியரசு.
ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு இல்ல, யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் தீர்மானம் பண்றதுதான். தசரதன் கூப்பிட்டு இவன் தான் உங்க ராஜான்னு சொன்னா மக்கள் ஏத்துன்னுதான் ஆகணும். அதுதான் அங்க சிஸ்டம்ங்கிறது. பொதுவா மூத்த மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஆனா அப்படி ஒரு சட்டம் இருக்கிற காலத்திலேயே நம்ம ராஜாக்கள்லாம் எப்படி நடந்துட்டார்கள்ங்கிறதுக்காக சொல்றேன். பட்டாபிஷேகத்தை திணிக்கல்லவா, வாரிச திணிக்கல்ல, பின்ன அந்த மக்களை கூப்பிட்டு அபிப்பிராயம் கேட்கிறா. இப்ப ராமனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்றதுல உங்களுக்கு எல்லாம் இஷ்டமானு கேட்டான் தசரதன். அப்படியே இருக்கு. வால்மீகி ராமாயணம் எடுத்து பார்த்தா தெரியும். உடனே ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்னா, ஜனோகோத்குஷ்ட சன்னாதா இப்படி கை தட்டினான். விமானம் கம்பயன் நிவா, அந்த மண்டபமே அதிர்றா மாதிரி கை தட்டிட்டு, உங்களுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கா வரல, நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போய் வேண்டிகிட்டே இருந்தோம். ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்ச சாயம் பிராதः சமாஹிதாः சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்ய